முக்தாரெல்லாம் எப்படின்னா அண்ணா அறிவாலயத்தை கேட்டு வாட்ச்மேன் வேலைக்கு கூட தகுதி இல்லாத நபர். நீ எல்லாம் ஒரு வழக்கை எதிர்கொள்ள உங்ககிட்ட உடம்புல தெம்பு இருக்கா? ஒரு விசாரணை எதிர்கொள்ள தெம்பு இருக்கா? ஒரு 10 நாள் ஜெயிலில் இருக்க உன்னால தெம்பு இருக்கா? திமுக கிட்ட காசு வாங்கி திமுக அடிமை, திமுக மாமா வேலை செய்யறேன்னா அவன் பாஜக கிட்ட காசு வாங்கிட்டு பாஜக கிட்ட அடிமை வேலை செய்யலாம். ஏதாவது இஸ்லாத்துக்கு எதிராக, இஸ்லாமிய கோட்பாட்டு கொள்கைக்கு எதிராக பேசினா முதல்ல எதிர்க்கக்கூடிய நபர் நான். சீமான் உருது முஸ்லீம் தமிழர்கள் தான் அப்படின்னு சொன்னா தான் நம்ம அவருக்கு எதிராக சண்டை போடணும். இனத்தை அழிக்க சீமான் முயற்சிக்கிறாருன்னு சொல்லி நான் சண்டை போடலாம். அவர் தெளிவாக சொல்றாரு, தமிழ் தேசிய சித்தாந்தத்தோடு அவர் சொல்றாரு உருது முஸ்லீம் தமிழர்கள் இல்லைன்னு சொல்லும் போது அதுக்கு நான் போய் சண்டை போடணுமா அவர்கிட்ட? அவர் சண்டை போடலையே, அதனால நான் சீமானுக்கு ஆதரவாக இருக்கேன் நீ துரோகின்னு சொன்னேன். அப்போ யார் முட்டாள் யார் அறிவாளி? அண்ணாமலை உண்மையில் அவன் லண்டன் போய் படிக்க போனானா இல்லை மென்டல் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுக்க போனான்னு விஜயை இறக்கி இருக்குது கார்பரேட் சரியா இருக்கு. நேற்று ஃபோட்டோ வச்சு வீட்லேயே மாலை போடுறான். இன்னைக்கு வேலுநாச்சியாருக்கும் அப்படி தான் போட்டாரு. நாளைக்கு எப்படி தேர்தல் பிரச்சாரத்துக்கு போவே இல்லை வீட்டில் உட்காந்து பிரச்சனை பண்ணீங்க? சர்க்கார் படத்தில் வீடியோவில் பண்ணுவார் அந்த மாதிரி ஏதாவது. எம்ஜிஆர் கூட மக்கள் சந்திச்சு இல்லையா? விஜயகாந்த் சந்திக்கலையா? அவரும் திரைப்படபலம் தானே. ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாதுன்ற மாதிரி இதெல்லாம் இப்போ தூக்கி போட்டு போக வேண்டிய விஷயங்கள். எங்கே மாத்திரை விற்கிறான், எங்கே ஸ்டாம்ப் விற்கிறான், எங்கே இன்ஜெக்ஷன் விற்கிறான், எங்கே கஞ்சா விற்கிறான்னு 10-16 வயசு பையனுக்கு தெரியுதுன்னா காவல்துறைக்கு தெரியாதா? அரசுக்கு தெரியாதா? உலகம் முழுமைக்கும் பரவி வாழும் வள்ளுவம் வலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தடா ரஹீம் அவர்கள். அண்ணா வணக்கம்ண்ணா. முக்தார் அவர்களோட ஒரு நேர்காணல் போயிருந்தது. தடா ரஹீம்னு சொன்னால் செருப்பால் அடி பண்ணுற மாதிரிலாம் பேசியிருக்காரு. சீமான் அவர்களையும் சவுக்கு சங்கர் அவர்களையும் ரொம்ப அவதூறாகவே பேசியிருந்தாரு. ஏன் நான் அந்த நேர்காணலுக்கு போக வேண்டிய அவசியம் உங்களுக்கு வந்தது? இல்லை, அவனுக்கு கொடுத்த டாஸ்க் அப்படி. திமுக அவனுக்கு அப்படி டாஸ்க் கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முக்தாரெல்லாம் எப்படின்னா அண்ணா அறிவாலயத்தை கேட்டு வாட்ச்மேன் வேலைக்கு கூட தகுதி இல்லாத நபர். அப்படியா? அவனுக்கு போய் பல கோடி ரூபாய் கொடுத்து அவன் கையில், அவனுக்கு போய் ஒரு ஊடகத்தையும் கையில் கொடுத்து திமுக எதிராக பேசுகிறவனுக்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அதனால தான் அவன் இன்டர்வியூ எடுக்கிறான். போலீஸ் பாதுகாப்பு வேறு, அவனுக்கு எஸ்கார்டு கொடுத்துருக்காங்கல்ல. இல்லை, இதை நிறைய பேர் சொல்கிறாங்க. உண்மையிலே காவல்துறை அங்கே இருக்கா? ஆமாம், துப்பாக்கி ஏந்திய காவல்துறை இருக்கா? ஆமாம், போலீஸு பேசுவ கொடுத்துருக்காங்க. அந்த பாதுகாப்புல பரமசிவம் கழுத்தில் இருந்த பாம்பு கேட்டு தான் கருடா சௌக்கியமானு. பரமசிவம் கழுத்தில் இருக்கும்போது கருடன் பாம்பு பிடிக்காது இல்லையா? அதனால அந்த கருடா சௌக்கியமானு பாட்டு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த பாட்டுக்கு ஒப்பன மாதிரி தான் நீங்க முக்தார் விஷயத்தை பார்க்க முடியுமே தவிர அதை தவிர்த்து இன்னொரு கட்டத்தை வச்சு நீங்க பார்க்க முடியாது. என்னுடைய பார்வையில் ஏன் சொன்னா அவன் ஒரு அரசியல் ரீதியான அல்லது ஒரு சமூக அரசியல் மற்றும் வேற எந்த விஷயத்தை பற்றியும் ஒரு தெளிவான அறிவற்ற நபர். உட்காந்துக்கிட்டு குண்டக்க முண்டக்கா பேசுறது, அதை எடிட் பண்ணுறது. இப்போ என்கிட்ட 1.25 மணி நேரம் எடுத்துக்கிறான் ஒரு வீடியோவை. அப்போது சீமானை பற்றி ஒரு கேள்வி என்னென்னா, அவர் சீமானுக்கு எப்படி வருமானம் உனக்கு ஏன்டா அது அப்படின்னு கேட்குறேன் நான். உனக்கு ஏன் அவர் எப்படி? அவர் அரசியல் கட்சி முழு நேர அரசியல்வாதியாக இருக்கார். அப்போ முழு நேர அரசியல்வாதி ஆகும்போது அவருக்கு அந்த இதுவே போதும் இல்லையா அப்படிங்கும்போது டக்குன்னு அப்படியே மாற்றுறான். என்ன மாற்றினா, அப்போ அவருக்கு பொண்ணு கொடுத்து சீமான நம்பிக்கை வாழ வைப்பாருன்னு பொண்ணு கொடுத்தாங்களா இல்லை அவர் கட்சியை நம்பி கொடுத்தாங்களா அப்படின்னு. என்னடா அவன் இப்படி எடுக்கிறான்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு என்ன பண்ணுறேன், மாறுறேன், சொல்கிறேன் நான். என்னப்பா இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறேன்னா, அவர் நிறைய படங்களை, தமிழ் படங்களை இயக்கியிருக்கார். தம்பி உட்பட நிறைய படங்களை இயக்கியிருக்காரு. தம்பி படம் தானே, தம்பி உட்பட நிறைய படம் இருக்காரு. அப்போ அவருக்கு வருமானம் வந்திருக்கும். அந்த வருமானத்தை எங்கன்னா முதலீடு பண்ணியிருக்கலாம், உள்நாடு வெளிநாடு எங்கன்னா அதில் வருமானம் வரலாம். இதே கேள்வியை நீ ஸ்டாலின் கிட்ட கேட்பியா? இதே கேள்வி உதயநிதி ஸ்டாலின் கிட்ட கேட்பியா? எப்படி வருமானம் என்ன என்னால் கேட்க முடியுமா? அப்போ உனக்கு என்ன டாஸ்க் கொடுத்துருக்கேன்னா திமுக இப்படி தான் கேட்க சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால திரும்ப இதுலேயே வரேன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ இந்த நீங்கள் சொன்னது பதில் அதில் வரல. அது என்னன்னா, அவன் கேட்குற கேள்வி, அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, அதுக்கு அவன் சொல்கிற கவுண்டரு, அதை மட்டும் இனிப்பா. இதுதான் இது ஊடகமா? அது சொல்லுங்க, ஊடகமா அது? இப்போ நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிறீங்க, நீங்கள் கேள்வி எழுப்புறீங்க, நான் பதில் சொல்கிறேன். நான் பதில் சொல்கிறத மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு நீங்கள் கேள்விக்கு ரஹீம் பாய் திணறினாரு, உருண்டாரு, பரண்டாருன்னு சொல்லி போட்டிங்கன்னா அது வியூவர்ஸ் ஒரு மாதிரியாக, ஏன்னா என்னுடைய எதிரான மனநிலையில் உள்ளவங்க எல்லாம் பார்க்க தானே செய்வாங்க. இப்போ அதேமாரி நீ வீடியோ வெளியிட்டு சுய இன்பம் காண்பது என்பது அறமா? அது புரியுதுண்ணே. சொல்லுங்க. ஏற்கனவே அங்கே போயிருக்கீங்கல்ல நீங்கள்? ஏற்கனவே
திரும்ப அங்க போக வேண்டிய இல்லை ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வெளியிட்டான். அதேமாரி ஏதோ நமக்கு என்னென்னா இப்போ நீங்கள் கூட கூப்பிட்றீங்க வரேன்னு சொன்னால் சின்ன யங்ஸ்டர்ட்டு வளரட்டும். அதேமாரி அவன் என்னென்னா என் சமூகத்தை சார்ந்தவன் கொஞ்சம் வளரணும். மீடியாவில் வந்து பெரும்பாலும் முஸ்லீம்கள் இல்லாமல் இருக்காங்க, அது வரட்டும் அப்படின்ற ஒரு நப்பாசம். நான் எதுவுமே ஒளி மறைவெல்லாம் பேசுகிறேன், மனசுக்குள்ளே இருந்தது தான் அப்படியே பேசுகிறேன். நம்ம சமூகத்தை சார்ந்தவன் ஒருத்தன் வரட்டுமே அப்படின்ற ஒரு ஆர்வம் தான் எனக்கு, வேறு எதுவுமே இல்லை. புரியுதுங்களா? அந்த அடிப்படையில் தான் சரி. ஏற்கனவே வந்து சத்தியமில்லை இருக்கும்போது ஒரு எடுத்தப்பலாம். ஆனால் அதில் இவ்வளோலாம் கட் பண்ணலாம். ஓரளவுக்கு இது போட்டிருந்தான், ஓரளவுக்கு கட் பண்ணால் ஓரளவுக்கு போட்டிருந்தான். ஏன்னா இதில் வந்து முழுக்க முழுக்க என்ன பண்ணிட்டான்னா, நான் எது கட் பண்ணுறேன்னு சொன்னேன்னா அதுதான் போட்டிருக்கான். அவன் என்கிட்ட என்ன பண்ணான், அந்த தடாவை பற்றி பேசுனது அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து சும்மா நான் எடுத்துனேன், கட் பண்ணிவிடுவேன் அப்படின்னா அதை போட்டிருக்கான். புரியுதுங்களா? புரியுது. இதேமாரி வந்து விதண்டாவாதம், அதாவது அறிவாளிகிட்ட பேசலாம், முட்டாள்கிட்ட பேச முடியுமா? பைத்தியக்காரங்கிட்ட பேச முடியுமா? முடியாது. அதில் எங்களுக்கு ஒரு கேள்வியே வந்திருக்கு. நீங்கள் வந்து தடாரகம்னு சொல்கிறத நீங்கள் வந்து விரும்புனீங்க. ஏன்னா எதை சொல்லி என்னை இழிவுபடுத்தினானோ அதை சொல்லி நான் வந்து வீரியம் அடையவோ இல்லை அதை சொல்லி நான் எழுச்சி பெறவோ விரும்புகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அந்த இடத்துல அது வந்து நீங்கள் மக்களே நான் அப்படி தான் சொல்லி அடையாளப்படுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. அப்போ நீங்கள் அதை விரும்பலையா? அதை பெயர் இல்லை அது மக்கள் அடையாளம் ஆயிடுச்சு. நம்ம விரும்பல. இப்போ என்னை வந்து என்னுடைய குடும்பத்தாருக்கே நான் ரஹீம்னு சொன்னால் எந்த ரஹீம்னு கேட்குற நிலைக்கு ஆயிடுச்சு. இப்போ இந்த பேர் தான் வந்து புகழ் அடைஞ்சிச்சு. எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர் இந்த பேர் தான். உண்மையா இல்லைங்களா? ஆமாம், எல்லாருக்கும். அப்போ இதை சொல்ல விட்டாதான் நான் சொல்ல முடியும். சொல்ல விடாம திரும்ப நீங்க பேசுங்கன்னா நான் எப்படி சொல்ல முடியும்? புரியுதுங்களா? அப்போ அதேமாரி சீமான் விஷயத்தை வந்து அடுத்தபடி நம்ம சீமான் வந்து உருது முஸ்லீம்களை தமிழர்கள் இல்லைன்னு சொன்னார். நீ ஒரு முஸ்லீமா இருந்துட்டு எப்படி அவனுக்கு இது பண்றீங்க அப்படி இப்படி ஆய்வியாய்வுன்னு கத்துற பழக்கம் தான். அதுக்கு நான் தெளிவா சொல்றேன், அவர் சொன்னது 100 விழுக்காடு உண்மைடா. நான் சொல்றேன் 100 விழுக்காடு உண்மை. நீங்களும் ஏத்துக்கிறீங்க அதை? ஆமா, உண்மை. ஏன்னு சொன்னா உருது என்பது அது ஒரு மொழி, அது ஒரு பண்பாட்டு கலாச்சாரம், அது ஒரு இனம். அது இந்தியா முழுக்க பரவலா பரவி இருக்கக்கூடிய ஒரு இனம். அது புரியுதுங்களா? உருது மொழின்றது இந்தியா முழுக்க இருக்காங்க. ஆனா அவங்களுக்குன்னு ஒரு மாநிலம் இல்லை, ஒரு நிலப்பரப்பு இல்லை. இப்போ கேரளான்னா மலையாளி, ஆந்திரான்னா தெலுங்கு, இப்படி இருக்கா மாதிரி உருதுக்குன்ற இல்லை. எல்லா மாநிலத்திலையும் இருப்பாங்க. ஆனா எல்லா மாநிலத்திலுமே எந்த மாநிலத்துல அவங்க வாழ்றாங்களோ அந்த மாநிலத்தை அவங்க தாய் மாநிலமா நினைச்சு வாழ்றாங்க உருது முஸ்லீம். ஆனா அவங்களுடைய மொழி வந்து உருது. அதை சீமான் வந்து அவர் உருது முஸ்லீம்களும் தமிழர்கள் தான் சொன்னா அப்போதான்டா சீமானுக்கு எதிராக நான் பேசணும். ஒரு இனத்தை ஒரு மொழியை அழிக்கிறதுக்கு நீங்க யாருன்னு நான் கேள்வி எழுப்பணும். அவர் தமிழ் தேசிய சித்தாந்தத்தோடு அந்த இதுவை வந்து கேள்வி வைக்கிறாங்க போது அதை நம்ம மனமும் ஏத்துக்கணும்டா. இதுதான்டா ஒரு நல்லா அப்படின்னு சொன்னா அது எப்படி முடியும், இது எப்படி முடியும், அது சங்கி பங்கி அதான் தெரியல. அவனுக்கு எல்லாமே காத்தேன். அப்போ உனக்கு புரியலன்னா நான் என்னடா பண்றது? இவ்வளவு விஷயம் பேசியிருப்பேன். பட் அவன் போட்டது பார்த்தீங்கன்னா ஒரு 5 பிசாக்கு மட்டும் கட் பண்ணி அவருக்கு சாதகமாக மட்டும் போட்டுக்கு. இந்த அளவுக்கு தெளிவா விளக்கமா நான் பேசுறேன். தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டீங்கன்னா 60 விழுக்காடுக்கு மேல உருது முஸ்லீம்கள் வாழ்றாங்க. இப்போ நீங்கள் இங்கேருந்து சென்னையிலேருந்து எடுத்துக்கிட்டேன், வடஆற்காடு தென்னாற்காடு ஃபுல்லாக உருது தாய்மொழி முஸ்லீமும் வந்து உருது கற்றுக்குறாங்கல்ல, அதை கற்றுக்குறாங்க. ஆனாலும் அவங்க தாய்மொழி உருது தான், ஆனால் அவங்க படிக்கிறது தமிழ் தான். புரியுது. தமிழ் மீடியம் தான் படிக்கிறாங்க. ஏன்னா இந்த உருது மொழி ஸ்கூலெல்லாம் இல்லைன்னு இல்லை. ஆனால் அவங்க தாய் பேசுறதுனால அப்படியே அந்த உருது பழக்கம் அப்படியே இருக்கே தவிர, ஆனால் மொழி படிக்கிறது எழுதுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ் தான். அது எந்த மாற்று கருத்து இல்லை. இந்த விஷயத்தை உள்வாங்கிற அளவுக்கு அவனை கிட்ட வந்து அறிவு இல்லை. யாருக்கிட்ட? முக்தார் கிட்ட அறிவு இல்லை. என்னடா சீமான் வந்து உருது முஸ்லீம் வந்து தமிழர்கள் தான் அப்படின்னு சொன்னா தான் நம்ம அவருக்கு எதிராக சண்டை போடணும். ஏன்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு இனத்தை அழிக்க சீமான் முயற்சிக்கிறாருன்னு சொல்லி நான் சண்டை போடலாம். என்ன சொல்றீங்க? அவர் தெளிவா சொல்றாரு, தமிழ் தேசிய சித்தாந்தத்தோடு அவர் சொல்றாரு உருது முஸ்லீம் தமிழர்கள் இல்லைன்னு சொல்லும் போது அதுக்கு நான் போய் சண்டை போடணுமா அவர்கிட்ட? அவர் சண்டை போடலையா, அதனால நான் வந்து சீமானுக்கு ஆதரவா இருக்கேன் நீ துரோகின்னு சொன்னா அப்போ யார் முட்டாள் யார் அறிவாளி? இன்னொன்னு சொல்றாரு, அந்த பைலால அந்த இஸ்லாமிய கிறிஸ்தவர்களை பக்குவமா கையாண்ட வேண்டும் சொன்னது அதையும் மென்ஷன் பண்ணி சொல்றாரு. அதையும் கூட நான் என்ன சொன்னேன்னா அது வந்து இப்போ இல்லை, 2011 வாக்கில் அந்த பைலா ஆவணம்னு சொல்லிட்டு வெளியிடுறாங்க. வெளியிடும் போது இதே வந்து அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து அதை படிச்சுட்டு நான் கடுமையான எதிர்ப்புகளை பதிய வச்சேன். அந்த விஷயத்தை முழுக்க பேசுவேன். அது அந்த 2 வரி மட்டும் தான் போகிறான் பாருங்க. அவனுக்கு எல்லாமே கட்டி வெட்டி அவன் முழுசா எதுவும் செய்யல போல இருக்கு. இல்லை, அவன் முழுசா எதுவுமே செய்யல போல இருக்கு. பாவம் அவன் குடும்பம். ஏன்னா ஒரு விஷயத்த முழுசா கொண்டு போனாதான் அதுல தீர்வு கிடைக்கும் இல்லையா? அதையும் கூட வெட்டி ஒட்டி வச்சுக்க. நான் என்ன சொன்னேன், ஆவணப்படம் வெளியிடும் போது
அதை படிச்சுட்டு முதல்ல எதிர்ப்பு குரல் எழுப்பியது நான் தான். அப்போ அந்த ஆவணத்தில் அந்த சப்ஜெக்டை மாற்றிட்டாங்க. அப்போ என்ன சொன்னார்னா, அப்போ கொளத்தூர் மணியன் உட்பட நிறைய பேர் எங்கிட்ட பேசும்போது என்ன சொன்னாங்க, இல்லை ரஹீம், அப்போ வந்து ஷாகுல் அமீது அண்ணன் இருந்தார், யார் தமிழ் முரசு ஷாகுல், அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், இல்லை ரஹீம்பா இது வந்து அப்படி இல்லை, அது வேற ஒருத்தர் இது இணைச்சிட்டாரு, அது நாங்கள் மாற்றிட்டோம், ஆனால் நீங்கள் அது முதல்ல இது பண்ணதே பண்ணுறீங்க. அப்போ நான் சொன்னேன், நான் வந்து நாம் தமிழ் கட்சியில் இல்லைன்னு, நீங்கள் தான் இருக்கீங்க, உங்களை போன்ற நபர்களுக்கு தான் அப்படி அந்த வார்த்தை வந்து கொல்லுது அப்படின்னு சொல்லி நான் தமிழ் முரசு ஷாகுல் அமீதுக்கு விளக்கி சொல்லும்போது, தமிழ் முழக்கம் ஷாகுல் அமீதுக்கு விளக்கம் சொல்லும்போது, அப்போ அவர் என்ன பண்ணார், நிச்சயம் உண்மைதான், கரெக்டு, அது சில பேர் வந்து சித்தாந்தவாதிகள் அதை நோக்கிட்டாங்க, அதை நீக்கியாச்சு ரஹீம் அப்படின்னா நான் அதை அப்படியே விட்டேன். அப்போ நீ என்ன பண்ண, நீ முக்தார் என்ன பண்ணிட்டு இருந்தா, ஒன்றும் பண்ணல, இப்போ ஏன் அதை குதிச்சு துள்ளி குதிக்கிற? சீமான் தவறு செய்யும்போது தவறுன்னு சொல்லி சுட்டி காட்டக்கூடிய நபர்கள் அந்த முதன்மையான புரியுதுங்களா? அது நம்ம வந்து கடந்து போயிட மாட்டோம், நம்ம பழகிட்டோன்றதுக்காக இல்லை, புரியுதுங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்து சீமான் வந்து என்ன பண்ணியிருக்காரு சொன்னீங்கன்னா, ஒரு செய்தியாளர் சந்திப்பில் வந்து இந்த அண்ணாமலை பற்றி ஒரு கேள்வி, பாஷா அல்லுமா தலைவர் அதையும் வந்துடுறேன், பாஷா அவர்களுடைய இறப்புல வந்து அண்ணன் சீமான் அவர்கள் கலந்துக்கிட்டார், நீங்களும் நன்றியெல்லாம் சொல்லியிருந்தீங்க. ஆனால் அண்ணாமலை வந்து அதுக்கு வந்து 144 தடை போட்டு தான் அந்த ஊர்வலத்தை நடத்தியிருக்கணும், இல்லைனா அந்த ஊர்வலத்திற்கு அனுமதி கொடுத்துருக்க கூடாது. சீமானவர்கள் வந்து ஓட்டு பிச்சைக்காக தான் அங்கே போயிருக்காரு, சீமானு திருமாவளவன்லான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. முதல்ல அதை மட்டும் அண்ணாமலை சொன்னதை மட்டும் விளக்கு. இல்லை, அண்ணாமலை வந்து உண்மையில் அவன் லண்டன் போய் படிக்க போனானா இல்லை மென்டல் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுக்க போனானான்னு தெரியல. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்க, நானும் தமிழ்நாட்டில் தான் இருக்கேன். ஒரு இந்து இறந்தாருன்னா அவரை எப்படி எடுத்து போய் அடக்கம் பண்ணுவாங்க? அடக்கம் பண்ணுறது, எரிக்கிறது எப்படி எடுத்துகிட்டு போவாங்க? எப்படி எடுத்துகிட்டு போவாங்க? உங்களை கேட்குறேன். ஊர்வலமாக தான் எடுத்துவேன். அது சாதாரணமான நபர் இருந்தால் கொஞ்சமான கூட்டம் போகும், பிரபலமான நபர் இருந்தால் கொஞ்சம் அதிகமாக கூட்டம் போகும், இன்னும் விவிஐபி அப்படின்னு சொன்னால் இன்னும் அதிகமான கூட்டம் போகும், இது இயல்பு தானே. அதேமாரி ஒரு கிறித்துவர் இறந்தாருன்னா கல்லறைக்கு எப்படி எடுத்துகிட்டு போவாங்க? அதேமாரி தான் எடுத்துகிட்டு போவாங்க. அதேமாரி ஒரு இஸ்லாமியர் இருந்தால் கூட பள்ளிவாசலுக்கு அப்படி தான் எடுத்துகிட்டு போவாங்க. அருகில் உள்ள அந்த கபர்ஸ்தான் பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சில இடத்துல பள்ளிவாசல் இருக்கும், ஆனால் அடக்கஸ்தலம் இருக்காது. ஆனால் அடக்கஸ்தலம் பார்த்தீங்கன்னா ஒரு சொற்பமாக கொஞ்சம் பள்ளிவாசலில் தான் இருக்கும். ஒரு 100 பள்ளிவாசல் இருக்குன்னா அதில் ஒரு 10 பள்ளிவாசல் தான் அடக்கஸ்தலம் இருக்கும். அப்போ அந்த அடக்கஸ்தலத்துக்கு கொண்டு போகக்கூடிய இடம் வந்து நீளம் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருந்ததுன்னா தோல்ல சுமந்து போயிடுவாங்க, நடந்தே ஓரமாக போயிடுவாங்க. ஆனால் கொஞ்சம் தூரமாக இருந்ததுன்னா வாகனத்தில் எடுத்துகிட்டு போவாங்க, பின்னாடி இருக்கவங்களாம் வாகனத்தில் போவாங்க. அப்போ அல்லுமா தலைவர் பாஷாபாய் வந்து அவர் வந்து ஜாமீனில் வெளியே வந்திருக்காரு, ஜாமீனில் இருக்காரு, ஜாமீனில் இருக்காரு, ஜாமீனில் தான் இருக்காரு, ரிலீஸ் ஆகலை, ஜாமீனில் தான் இருக்காரு. அப்படிங்கும்போது அவர் பரோல் தான் இருக்காரு. அவர் வந்து அவருக்கு வந்து இப்போ இறந்துட்டாரு. இறந்துட்ட உடனே அவர் ஒரு மருத்துவமனையில் இறக்குறாரு, நீட்டாக எதுவுமே வீட்டில் வைக்கிறாங்க, வீட்டில் வச்சு எல்லாருமே பார்வைக்கு வைக்கிறாங்க, எல்லாருமே பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, வாகனத்தில் ஏற்றி சுமார் 10 கிலோமீட்டர் அவருடைய வீட்டில இருந்து அந்த கபர்ஸ்தான் அந்த அடக்கஸ்தலம் வந்து 10 கிலோமீட்டர் இருக்கும். அந்த 10 கிலோமீட்டர்ல வாகனத்தில் தான் போகுது, அந்த ஆம்புலன்ஸ்ல தான் போகுது. பின்னாடி வந்து நாங்கெல்லாம் நடந்து போக முடியுமா? முடியாது, எல்லாமே பைக்கில் போகிறோம், பைக்கில் காரில் அவன் என்னென்ன வாகனம் வச்சு போகிறான். இது 10 கிலோமீட்டரை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே முழுக்க ஒரு 40 நிமிஷத்துல கடந்துட்டோம். ஆனால் அந்த 10 கிலோமீட்டர்ல பார்த்தீங்கன்னா கடைகள் எந்த கடையுமே மூடல, எந்த கடையும் மூடல. ஆனால் என்ன ஒரு காவல்துறை ஒரு உதவி செஞ்சதுன்னு சொன்னால் 2 டிராஃபிக்கை வந்து கிளியர் பண்ணி விட்டாங்க. 2-3 டிராஃபிக் அது போகிற இடத்துல 2-3 டிராஃபிக்கை கிளியர் பண்ணி விட்டு நான் பார்த்தது கண்ணால். டிராஃபிக் கிளியர் பண்ண அடக்கம் பண்ணிட்டு அவங்க கலைஞ்சு போயிட்டாங்க. இது நடந்தது. இதில் என்ன சட்ட விதிமீறல்கள் நடந்திருக்கு? இல்லை, இந்து மக்கள் வந்து அதிகமாக இருக்கிற பகுதி, அந்த பகுதியில் ஏற்கனவே கோவையில் குண்டுவெடிப்பு நடத்திய ஒரு நபர்னு சொல்லிட்டு அங்கே குறிப்பிடுறாரு. அந்த இடத்துல இவருக்கு இவ்வளோ அனுமதி கொடுக்குறப்போ அது வந்து பாஜக உன்னுடைய ஆதரவாளர்களை கோவப்படுத்தும் விதமாக இருக்குது. அதை தான் சொல்கிறேன், அண்ணாமலை இவ்வளோ முட்டாக்குவான்றது எனக்கு கோவம் வருது. ஏன்னு சொன்னால் ஏதாவது யாராவது இறந்தா அதை எதுவுமே அடக்கம் பண்ணுறதுக்கு இறுதி ஊர்வலத்துக்கு யாருன்னா அனுமதி வாங்கியிருக்காங்களா? நீ ஐபிஎஸ் படிச்ச இல்லை என்னடா பண்ண நீ ஏதாவது நீங்கள் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தில்ல, நீ ஆஃபீஸராக இருக்கும்போது யாராவது இறந்த உடனே அனுமதி கேட்டு ஊர்வலம் போயிருக்காங்களா? இறுதி ஊர்வலம். அதாவது ஊர்வலம் எப்படின்னா, இப்போ பாஷாபாய் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ அவரை வந்து அங்கே கோயம்புத்தூர் ஃபுல்லாக நாங்கள் சுற்றி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து போய் அடக்கம் பண்ணோம்னு சொன்னால் அது சட்டவிரோதமானது. அதுக்கு அனுமதி கொடுத்துருந்தா நீ தமிழக அரசையே திமுகவை திட்டலாம். திமுகவே முஸ்லீம்களுக்கு விரோதமானது, எதிரான கட்சி, அது வேற விஷயம். இவன் என்ன பண்ணுறான்னா திமுக பண்ணிச்சு, திமுக என்னடா பண்ணிச்சு? யார் சேர்த்தா? நான் என்ன சொல்கிறேன், சரி அவர் குற்றவாளியே இருந்துட்டு போவோம், உன்னுடைய பார்வையில் குற்றவாளியாக இருக்கான். ஆட்டோ சங்கரை தூக்கு கொடுத்தாங்க. எதுக்கு கொடுத்தாங்க? குற்றவாளின்னு சொல்லி தான் தூக்கு கொடுத்தாங்க. அவருடைய பிரேதத்தை அவருடைய குடும்பத்தார்கிட்ட ஒப்படைச்சாங்களா இல்லையா?
ஒப்படைச்சாங்களா இல்லையா? அந்த பிரேதத்தை அந்த குடும்பத்தார் எடுத்து போய் எப்படி அடக்கம் பண்ணாங்க? அப்படிதானே பண்ணாங்க. சரி, என்கவுண்டர் பண்றாங்க. அந்த என்கவுண்டருடைய பிரேதத்தை என்ன பண்றாங்க? குடும்பத்தார்கிட்ட தான் கொடுக்குறாங்க. அவங்க எப்படி சுடுகாடு எடுத்து போய் அடக்கம் பண்றாங்க? இந்த அடிப்படை அறிவு கூட அண்ணாமலைக்கு இல்லையா? புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுது. இந்த அடிப்படை அறிவு கூட அண்ணாமலைக்கு இல்லையா? பாஷாபாய்க்கு அனுமதி கொடுத்தாங்க. உண்மையில போலீஸ் பாதுகாப்போடு கொடுக்கல. நான் 7 மணிக்கு அங்க போறேன், ஒரே ஒரு 2 போலீஸ்காரங்க அங்க நிக்கிறாங்க. போலீஸ் பாதுகாப்பு இல்லை. இவங்க என்ன பண்றாங்க? பாஜக வந்து அங்கங்க ஸ்வீட் பங்கு வைக்கிறாங்க. பாஷாபாய் இறந்ததுக்காக ஸ்வீட், இனிப்பு, அதெல்லாம் பண்றாங்களா? ஆமா, இனிப்பு பங்கு வைக்கிறாங்க. அது உளவுத்துறை வந்து ஒரு விசாரப்படுது. இது ஸ்வீட் பங்கு வைக்கிறாங்க. இது ஏதோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருன்றதுக்காக அதன் பிறகுதான் போலீஸ் பாதுகாப்பு கொஞ்சம் போட்டான். வேற எதுனா போயிடுது. ஆனா இதுல என்ன புரியுதுன்னு சொன்னா, அண்ணாமலை இந்த மரணத்தை வச்சு ஏதோ ஒரு அரசியல் ஆதாயம் தேட பார்த்தான். அது கிடைக்கலன்ற விரக்தியில அவன் வந்து என்ன பண்றான்? 144 தடை போடணும்ன்றது வந்து மதவெறியை தூண்டுறாங்க பாஷாபாயோட இறப்பை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு 144 அங்க யாராவது பேசினாங்களா? மதவெறி ஏங்க, செத்தவரை கொண்டு போய் அடக்கம் பண்றதுக்கு எதுக்கு 140 240? புரியுதுங்களா உங்களுக்கு? இறந்தவரை கூட்டு போய் அடக்கம் பண்றாங்க. எல்லாம் அந்த அமைப்பை சார்ந்தவங்க, தடை செய்யப்பட்ட அமைப்பை சார்ந்தவங்க தான் அங்க நிறைய பேர் கூடியிருக்காங்க. இருந்தா என்ன உனக்கு என்ன? போலீஸ் உன்னையோட போலீஸ் இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லையா? மாநில அரசை விட்டு, மாநில போலீஸ் விட்டு, மத்திய போலீஸ் அங்கே பிடிக்கிட்ட உட்காந்துருக்கு, பார்த்துட்டு தானே உட்காந்துருக்கு. என்னைய உட்காந்து பார்த்துட்டு தானே இருக்கு. என்னங்க கண்ணாமூச்சி விளையாட்டாங்க விளையாடுறாங்க. எல்லாருமே வந்து எல்லாம் வெளிப்படையாக தானே, எல்லாம் வீடியோ எடுக்கிறாங்க, சிசிடிவி கேமரா எல்லாமே இருக்கு இல்லையா? அங்கே யார் தடை செய்யப்பட்ட அமைப்பு வந்தாங்க? யார் தடை செய்யப்பட்ட அமைப்பு தலைவர்கள் வந்தாங்க? சீமான் அவர்களோ திருமாவளவன் அவர்களோ ஓட்டு பிச்சைக்காக தான் அங்கே போனாங்கன்னு சொல்றாங்க. இப்போ அந்த விஷயத்தை தான் வர பாருங்க. சீமான் அவர்களும் ஓட்டு பிச்சை கேட்க வரும்போது இதை செய்தியாளர் ஒருத்தர் கேட்குறாங்க. அப்போ செய்தியாளருக்கு பதில் சொல்றாரு. யார் அண்ணன் என்ன சொல்றாருன்னு சொன்னா, முஸ்லீம்கள் வந்து 5 கடமை தான் அவங்களுக்கு, 6வது கடமையா திமுக ஓட்டு போறது அப்படின்றாரு. ஆனா இது சீமான் மட்டும் சொல்லல. ஏற்கனவே திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மதீன் பேசியிருக்காரு. ஆனா காதர் மதீன் பேசும்போது நான் கடுமையா எதிர்ப்பு தெரிவித்தேன். இன்னைக்கு சீமான் பேசும்போது நான் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா காதர் மதீன் பேசுனது தான் மேற்கோள் காட்டி பேசுறாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப நான் எப்படி எதிர்க்க முடியாது. 2வது என்ன சொல்றேன்னா, இப்ப கிராமத்துல வந்து எங்க ஊர்ல அதிகமா இருக்கும். அவங்ககிட்ட பேசாதரா, அவங்க முன்னாடி கடவுளே வந்து நின்று சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான், அவன் சொல்லிட்டு செய்யறதுதான் சரின்னு சொல்லுவான். புரியுதுங்களா? அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில இவர் என்ன பண்றாருன்னா, யதார்த்தமா சொல்றாரு. ஆமா, நபிகள் நாயகத்துமே உயிரோட வந்து திமுக ஓட்டு போடாதீங்கன்னா கூட நாங்க திமுக தான் ஓட்டு போடுவோம், நீங்க நபிகள் நாயகம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்றாங்க. இறை தூதர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுல வந்து என்ன இஸ்லாமியர்களுக்கு மனசு புண்படும். ஏண்டா அவர் ஏதாவது தப்பா பேசினா எதிர்க்கக்கூடிய முதல் ஆள் நான். இந்த மொக்தார் என்ன பண்றான்? அதான் சொல்றேன், இவனுக்கு வந்து இவன் அண்ணா அறிவாலயத்துல வந்து வாட்ச்மேன் வேலைக்கு கூட தகுதி இல்லாத நபரு. இவனுக்கு வந்து ஒரு 3 கேமரா, ஒரு மைக்கெல்லாம் வாங்கி கொடுத்தோம். தலைக்கால் புரியாம ஆடுறான். பாப்புவும் இது தடாரையை முட்டு கொடுக்குறாரு, தடாரையை இது பண்றாரு அப்படின்றான். டேய் என்னடா இதுல பண்ணான்? நான் அன்னைக்கு தெளிவான ஒரு ஃபேஸ்புக்லயும் சரி ட்விட்டர்லயும் சரி, சீமான் பேசுவது தவறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான். சவுக்கு சங்கர் அவரை பத்தின பத்திரங்கள் எல்லாம் எடுத்து தூக்கி விசிறியெல்லாம் போட்டாரு. என்ன பத்திரம் வச்சிருக்கேன்? ஏதோ அந்த மாலதி அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டோ யாரோ இருக்கணும், உனக்கு என்ன? அது பர்சனல் லைஃப். உனக்கு என்ன வந்ததுன்ற பர்சனல் லைஃப். அது திரும்ப சொல்லி என்னடா இது என்ன இருக்கு இதுல மயிர் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுது. புரியுதுங்களா? அதை எடுத்துட்டு போய் ஆதாரம் இருக்கு, ஆதாரத்தை இது பண்ண ஒரு அயோக்கியனுக்கு துணை போறீங்க. அயோக்கியன் தானே, ஐயோனுக்கு துணை போல. அதாவது அரசு பயங்கரவாதத்துக்கு ஆளாகக்கூடிய நபருக்கு பக்கம் நான் இருப்பேன். அது சவுக்கு சங்கர் மட்டும் இல்லை, யாரா இருந்தாலும் சரி. இதுதான் என்னுடைய வாதம். நீ அவனுக்கு சீமானுக்கு ஆதரிக்க கூடாது, சவுக்கு சங்கருக்கு ஆதரிக்க கூடாது அப்படின்னா நான் என்ன சொல்றேன், சீமான் ஏதாவது இஸ்லாத்துக்கு எதிராக, இஸ்லாமிய கோட்பாட்டு கொள்கைக்கு எதிராக பேசினா முதல்ல எதிர்க்கக்கூடிய நபர் நான். புரியுதுங்க. அப்ப இந்த உருது முஸ்லீம் தமிழர்கள் இல்லை என்ற அந்த அரசியல் புரிதல் கூட இல்லாத இந்த நபரை எல்லாம் இவனெல்லாம் ஊடகவியலாளர்னு சொல்றதே வந்து எவனோ செருப்பு கட்டி அடிக்க தோணுது. காசு கொடுக்குறாங்க திமுக. அந்த அஜெண்டாவில் வந்து திமுகவுக்கு எதிராக பேசுறவங்கள வந்து டார்கெட் பண்ணும். இப்போ என்னன்னா சீமானு சவுக்கு சங்கர் இப்படியே பண்ணிட்டு இருந்தான். இப்போ இவங்களுக்கு வந்து நான் பேசுறது வந்து சமூக மத்தியில் நல்லா பரவிட்டு இருக்கு. இப்போ எங்கள் சமூக மத்தியில் பரவிட்டு இருக்கு. அப்போ என்னன்னா இதை நீ அட்டாக் பண்ணு. யாரை எப்பவுமே திமுக கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து துரைமுருகன் ஒரு அறிக்கை, துரைமுருகன் அதாவது ஒரு வன்னியர் எதுனா தாக்கி பேசிட்டாங்கன்னா துரைமுருகன் வச்சு பதில் கொடுப்பாங்க.
அதே மாதிரி தேவர் ஒரு தாக்கத்தை தேவர் வந்து எதனா பேசிட்டாங்கன்னு சொன்னால் திருச்சி சிவா இல்லை தேவர் சமூகத்தை சார்ந்தவங்களை வச்சு பதிச்சு கொடுப்பாங்க. ஒரு தலித் வந்து எதனா திமுக வந்து தலித்துகளுக்கு அது செய்யலை இது செய்யலைன்னு சொன்னால் ஆராசா வச்சு பதில் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த நாயை வந்து தேர்ந்தெடுத்திருக்கேன். எனக்கு வந்து உங்களுக்கு முக்தார் இது பண்ணி எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க பிள்ளைக்கு. ஏண்டா நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளு மயிறு, நீ எல்லாம் ஒரு வழக்கு எதிர்கொள்ள உங்ககிட்ட உடம்புல தெம்பு இருக்கா? ஒரு விசாரணை எதிர்கொள்ள தெம்பு இருக்கா? ஒரு 10 நாள் ஜெயிலில் இருக்க உன்னால தெம்பு இருக்கா? ஏதோ போலீஸ் பாதுகாப்போட உலா வர இல்லைன்னு சொன்னா வரும் காலம் இதே மாதிரி உங்களை மாதிரி அவனை உட்கார வச்சு நான் ஒரு இன்டர்வியூ எடுப்பேன். கேள்வியை கேட்பேன், பதில் சொல்லணும்னா தீய கரைச்சி குடிக்க வைப்பேன். நான் செய்வேன். நான் இன்னைக்கு ஏதோ அதிகாரத்துக்கு துணையா கொஞ்சம் சில அதிகாரிகள் துணையா இருக்காங்க. இந்த தெனாவட்டு தான் உனக்கு மயிறு. எத்தனை நாள் இப்படியே இருப்ப நீ ஒரு வீடியோ தான்டா போடுவ. நான் ஒரு நாளைக்கு 10 வீடியோ பேசினா என்ன போடுவேன் நீ? நான் ஒரு கொள்கை ரீதியா செயல்படக்கூடிய நபர். என்ன எதுவுமே வேலூர் இப்ராஹிம் கூட சேர்க்கிறேன். வேலூர் இப்ராஹிம்னையும் முக்தாரை சேர்த்தா லாஜிக்கா ஏற்றுக்கலாம். அவனும் சமூகத்தால ஆபத்து இருக்குன்னு சொல்லி போலீஸ் பாதுகாப்போட சுத்துறான். யாரு? வேலூர் இப்ராஹிம். யாரால பாதிப்பு? முஸ்லீமாலே பாதிப்புன்னு சொல்லி தான் போலீஸ் பாதுகாப்பு வாங்கி சுத்துறான். நீ யாரால பாதிப்புன்னு சொல்லி சுத்துற? யாரால சுத்துற? நீயும் வந்து எனக்கு வந்து ஆபத்து, நான் பேசுற பேச்சுக்கு ஆபத்துன்னு சொல்லி நீயும் அப்படியே போலீஸ் அப்போ உனக்கும் வேலூர் இப்ராஹிம் போனா ஒன்னா கிளம்பி தவிர என்னையும் வேலூர் இப்ராஹிம் எப்படி ஒன்னாக்க முடியும் நான் கேட்கிறேன். நீ ஒரு திமுக அடிமைன்னு சொன்னா திமுக கிட்ட காசு வாங்கி திமுக அடிமை, திமுக மாமா வேலை செய்யறேன்னா அவன் பாஜக கிட்ட காசு வாங்கிட்டு பாஜக கிட்ட அடிமை வேலை செய்யறான். 2 மாமா பயிர்களும் ஒண்ணு. 2 மாமா பயிர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து வச்சிருக்கு அரசாங்கம். யார்கிட்டயும் அடி வாங்கக்கூடாது. இதுல என்ன எடுத்து வந்து எப்படி சேர்க்கிற? நான்லாம் சுதந்திர போறேன் போயிட்டே இருக்கேன். உள்ள வந்தவொடனே வர வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டீங்களா? ஒரு தெனாவட்டா வர கேள்வி இல்ல. அதெல்லாம் வந்து ஜாலியா கேட்டதுன்னு நீங்க நினைச்சீங்க. நானு அதெல்லாம் எப்படிதான் கட் பண்ணா எப்படிதான் அது குத்துறதெல்லாம் இருக்கு பத்தியா. நான் கடைசி என்ன பண்ணுன்னு சொன்னா எல்லாம் முடிஞ்சிச்சு தண்ணி குடிச்சிட்டு அப்ப சாப்பிட சொன்னாங்க. அதாவது அவன் சாப்பிடல, அவங்ககிட்ட இன்னொரு டீ கூட வாங்கி குடிக்கல. அந்த நாய்கிட்ட ஒரு டீ கூட அவங்ககிட்ட நான் குடிச்சது. புரியுதுங்களா? அது பாருங்க எவ்வளவு நன்மையா இருந்தது. அப்போ வந்து சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு அது எப்படின்னா அந்த ரியான் சொல்லிட்டு அந்த ஹெல்மெட் கடை, அந்த ஹெல்மெட் கடை மேலே தான் ஆஃபீஸில் வந்து இவன் இன்டர்வியூ எடுக்கிறது. அந்த கடை உரிமையாளர் பையன் வந்து அண்ணன் நீங்கள் இன்டர்வியூக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், நான் வீட்டிலேருந்து சாப்பாடு வர வச்சுட்டேன், நீங்கள் உட்காந்து சாப்பிட்டு தான் போகணும்போது இல்லைப்பா எனக்கு வேலை இருக்குது, வேறு இன்டர்வியூ போகணும், நிறைய வேலை இருக்குது, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ உட்காந்து பேசும்போது அப்போ சொன்னேன், நீ இப்படியே சீமானை பற்றி சவுக்கை பற்றி பேசிட்டே ஒரு நாள் செருப்படிப்பட்டே சாவ போறடான்னு ஒரு குத்து குத்திட்டு வருவேன். இல்லை அதை வந்து அவருக்கு சாதகமாக மாற்றிருக்காங்க. அப்போ அவ்வளோ நேரம் அந்த வீடியோலாம் இருக்கு போலுக்கு. நம்ம எல்லாத்துமே இங்கே கூட வரோம். புரியுது. நம்ம இன்டர்வியூக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பேசிக்கிறோம், ஜாலியாக பேசிக்கிறோமா இல்லையா? அதே மாதிரி முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசுறோம். இதெல்லாம் நீங்க ரகசியமா வச்சு என்ன கார்னோட் பண்ணனா நான் என்ன பண்ண முடியும்? அடுத்த முறை கூப்பிட்டீங்கன்னா வர மாட்டேன், அவ்வளவுதான். புரியுது. இப்போ இவ்வளவு நடந்து கூட நேற்று என்ன பண்ணிட்டா அந்த ஹெல்மெட் காரங்கிட்ட சொல்லி அல்லுமா தலைவர் பாஷாபாயை பற்றி ஒரு ஃபுல் டாக்குமெண்ட்ரி மாரி ஒன்று எடுக்கணும், அதுக்கு இவர் ரஹீம் பாய் தான் கரெக்டாக இருக்கும், எப்படியாவது பேசுங்கன்னு சொல்லியிருக்கான். அவன் நேற்று பேசினாப்புல. நான் சொன்னேன், ஐயோ இந்த நாயை வச்செல்லாம் இப்போ எடுக்கக்கூடாதுமா, இந்த நாய் வந்து திமுகவுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா பாஷாபாயை பற்றி பேசும்போது அந்த விஷயம்லாம் பேசுவோம். இந்த நாய் எல்லாத்தையும் கட் பண்ணான்னா வேலைக்கே ஆகாது. அதனால இந்த நாய்கிட்ட வந்து இனி செருப்பு தான் எங்கே இருந்தாலும் அவங்ககிட்ட சொல்லிடு, செருப்படி வாங்கிறது தயாராகிட்டு சொல்லு அப்படின்னு நேற்று சொல்லி வச்சேன். இன்னைக்கு 2 வீடியோ போட்டிருக்கேன் என்னை பற்றி. உங்களை பற்றி போட்டிருக்காங்க. இன்னைக்கு மறுபடியும் 2 வீடியோ ஏதோ போட்டிருக்காங்க. ஏதோ ஒரு செய்தி, நீ 2 இல்லைடா 200 இல்லை 2000 போடு, எனக்கு கவலை இல்லை, டோன்ட் கேர். எனக்கு உன்ன மாரி அடுத்தவங்ககிட்ட காசு வாங்கி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க ஆளா நான். நாம் தமிழர் கட்சி சார்பாக யாராவது வந்து உங்களுக்கு இந்த காணொலிக்காக எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா? எந்த காணொலி? இந்த முக்தாரோட காணொலிக்காக எதிர்ப்போ அல்லது அண்ணன் இப்படி பண்ணிருக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏதாவது தெரிவிச்சாங்களா? இல்லை ஏன் போனீங்கன்னு சொல்லி அதை எல்லாருமே நட்பா இப்போ நீங்கள் கேட்டீங்களா அதே மாதிரி தான் எல்லாருமே ஏன் போனீங்க அப்படின்னா தெரியும் இல்லையா அப்படின்னு சொல்லி அதேமாரி கேட்டது தான், மற்றபடி யாரும். அன்புமணி அவர்கள் வந்து நேற்று ஒரு மாநாடு நடத்தியிருக்காரு, பிரம்மாண்டமான ஒரு மாநாடு. விஜய் மாநாடுக்கு சரிசமமாக இருந்த ஒரு மாநாடா அது இருந்தது. ஆனால் அந்த மாநாடை ஊடகங்கள் அப்படியே மறைச்சு அது நான் கூட ட்வீட் போட்டிருந்தேன். அது வந்து ஏன் அப்படி ஊடகங்கள் வந்து அதுதான் என்னன்னு தெரியல. நான் என்ன சொல்கிறேன், ஒரு தமிழ் சமூகத்தில் ஒரு ஒரு அது எந்த சாதி ரீதியாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ஒரு வேளாண் விஷயத்தை வச்சு வச்சு ஒரு மாநாடு போடுறாங்க. அவ்வளோ பெரிய கூட்டம். ஒரு சாதாரணமாக கூத்தாடி போடுறதுக்கு காலையிலேருந்து சாயங்காலம், சாயங்காலேருந்து நைட்டு
24 மணி நேரம் போட்டுட்டே இருந்தானுங்க. ஆனால் இன்னைக்கு அதை வந்து செய்தி இப்படி தான் இருக்குது ஊடகங்கள் எல்லாம். அப்போ வந்து நாடு எங்கேருந்து முன்னேறாது சொல்லுங்க. இதுக்கு பின்னாடி ஏதாவது நோக்கம் இருக்குன்னு சொல்கிறீங்களா? இல்லை, கார்பரேட்டு இப்போ சீமான் இவனை வந்து விஜயை இறக்கி இருக்குது கார்பரேட் முழுக்க முழுக்க. புரியுங்களா? கார்பரேட் இறக்கி இருக்கு. அதனால் வந்து அந்த கார்பரேட் இப்போ பாருங்கள், பெரியாருக்கு நேற்று ஃபோட்டோ வச்சு வீட்டிலே மாலை போடுறோம். ஆமாம், இன்னைக்கு வேலுநாச்சியாருக்கும் அப்படி தான் போட்டார். வேலுநாச்சியாருக்கும் அப்படி தான் போட்டார். இன்னைக்கு வேலுநாச்சியாருக்கும் அப்படி தான் போட்டார். நாளைக்கு எப்படி தேர்தல் பிரச்சாரத்துக்கு போவியா இல்லை வீட்டில் உட்காந்து பிரச்சாரம் பண்ணுவியா? சர்க்கார் படத்தில் வீடியோவில் பண்ணுவார் அந்த மாதிரி ஏதாவது. என்னங்க இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே புரியல. சரி, அது போடுற அதையே வெளியிடுற மாலை போட்ட சரி, நீ தான் சொன்ன இல்லையா இதெல்லாம் ஃபார்மாலிட்டிக்கு பண்ண வேண்டியது இருக்குன்னு. சரி, ஃபார்மாலிட்டிக்கு தான் பண்ணிட்டேன், அதையும் ஃபோட்டோ எடுத்து மீடியாவுக்கு கொடுக்குறேன். நீ அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறா, எனக்கு ஒன்றுமே புரியல. எம்ஜிஆர் கூட மக்களை வந்து சந்திச்சு இல்லையா, விஜயகாந்த் வந்து சந்திக்கலையா, அவரும் திரைப்பிரபலம் தானே. இது எல்லாமே வந்து கார்பரேட்டு ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாதுன்ற மாதிரி இதெல்லாம் வந்து இப்போ தூக்கி போட்டு போக வேண்டிய விஷயங்கள் தமிழக அரசில் தூக்கி பிடிச்சிருக்காங்க. என்ன பண்ணுங்க, அண்ணா யூனிவர்சிட்டி வளாகத்தில் வந்து ஒரு பெண் வந்து கற்பழிக்கப்பட்டிருக்காங்கன்னா 2 ஆணால் கற்பழிக்கப்பட்டிருக்காங்க. இதே போல் நெல்லையில் போன வாரத்தில் ஒரு வாலிபர் வந்து கோர்ட் வாசல்லே கொலை செய்யப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் பெண்களுக்கு எதிரான பாலியல் பிரச்சனைகளும் திமுக அரசில் அதிகமாகவே இல்லை. அதுக்கு முக்கிய மூல காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்ககிட்ட கொலை வந்து மற்றவங்க ஆட்சியில் நடக்கலையே, எங்கள் ஆட்சியில் தான் நடக்குதா அப்படின்னு திமுக ஒரு குறை சொல்லலாம். மற்ற ஆட்சியிலும் நடந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இன்னைக்கு நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் கூட வந்து தஞ்சாவூரில் மல்லிப்பட்டத்தில் ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு காதலியை வந்து அநியாயமான முறையில் குத்தி கொள்றான். அவன் குத்தி கொள்றான்னா அந்த அளவுக்கு மிருகத்தனமாக அவனை மாற்றினதுன்னா போதை தான். போதை வந்து சர்வசாதாரணமாக புழுங்குது. அங்கங்கே என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரீட்டு ஹாப்பி ஸ்ட்ரீட்டுன்னு நடத்திட்டு போதை மாஃபியாக்கள் தான் நடத்துறது அந்த ஹாப்பி ஸ்ட்ரீட். அதில் வந்து என்ன பண்ணுறாங்க, போதை வந்து விற்பனை வந்து அமோகமாக விற்குது. இப்போ எப்படின்னா, ஒரு 10th படிக்கிற பையன் வந்து இன்னைக்கு போதைக்கு அடிமையாக இருக்கான். ஸ்கூல் கல்லூரி ஸ்கூல் பசங்களே போதைக்கு அடிமையாக இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு 10th படிக்கிற பையனுக்கு என்ன வயசு இருக்கும்? ஒரு 16, 17 ஒரு 16, 17 வயசு பையனுக்கு தெரியுது எங்கே மாத்திரை விற்கிறான், எங்கே ஸ்டாம்ப் விற்கிறான், எங்கே இன்ஜெக்ஷன் விற்கிறான், எங்கே வந்து கஞ்சா விற்கிறான்னு 10, 16 வயசு பையனுக்கு தெரியுதுன்னா காவல்துறைக்கு தெரியாதா, அரசுக்கு தெரியாதா? தெரியும் இல்லையா? அப்போ இந்த மாதிரி விஷயங்களை அரசு துரிதமான இவங்க என்ன பண்ணுறாங்க, அரசு எடுத்தோடனே நாங்கள் வந்து போதைக்கு எதிராக இது பண்ணணும், இந்த குட்கா இந்த பான் மசாலா இருக்குது பார்த்தீங்களா, இதை போய் பிடிக்கிறது, அவனை பிடிக்கிறது, அவனை அரெஸ்ட் பண்ணுறது, அவனை குண்டாஸ் போடுறது. புரியுதுங்களா? அது புகையிலை சம்பந்தமான விஷயங்கள் இருக்குல்ல, அதை மட்டும் பிடிக்குது. ஆனால் இவனுக்கு உண்மையான போதைக்கு அடிமையானதனுடைய விளைவு தான் மல்லிப்பட்டத்தில் அப்படி ஒரு கொடுமையான ஒரு கொலை. இப்போ இங்கே வந்து நீதிமன்றத்துக்கு முன்னாடி இல்லைன்னு சொன்னால் நடத்த முடியாதுமா. அவனாக இருந்தானா அப்படி ஒரு கொலை பண்ண மாட்டான். அந்த போதை தலைக்கு ஏறும்போது தான் அப்படி ஒரு கொலை. அது என்னதான் சாதி ரீதியாக இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, அப்படி தான் நடக்கும். இல்லை குத்திட்டு ஓடிடுவான். புரியுது. கொலை சாவடிக்க மாட்டான்னு சொல்றீங்க? இல்லை இல்லை, எப்படி இப்போ இந்த நெல்லையில் அந்த இது பார்த்தீங்கன்னா மண்டையே இல்லாமல் ஆக்கிட்டு போகிறான். அப்போ அவனா இருக்க மாட்டான். அவனுக்கு உள்ள வந்து ஒரு போதை வந்து ஏறி இருக்கு. அதனுடைய விளைவு தான் அப்படி ஒரு கொடூர கொலை. இல்லைன்னா கொலை பண்ணுவானுங்க, கொலை கூட பண்ணிட்டு குத்திட்டு 2-3 பேர் குத்திட்டு ஓடிடுவாங்க. செத்தவன் செத்துட்டான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கொத்துன்னு நின்று கொத்துறாங்க. அவ்வளோ மக்கள் இருக்கு, போலீஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா அப்போ அவனா இல்லை, அவன் கூட வந்து போதை என்ற ஒரு சாத்தான உள்ள பூந்து இருக்கு. புரியுதுங்களா? இப்போ அதே மாதிரி தான் அந்த பள்ளியில் வந்து ஸ்கூலுக்குள்ளே பூந்து ஒரு தன் காதலிச்ச எப்படி கொலை பண்ணிடுவான், எப்படி கொடுமையாக வந்து கொலை பண்ண மாட்டான். இப்போ அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திலே தன் காதல் முன்னாடியே வந்து காதலியை வந்து பாலியல் பண்ணியிருக்கான். அதை வீடியோ எடுத்து மிரட்டி அடிக்கடி இது பண்ணியிருக்கான், டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிலாம் பண்ணியிருக்காங்க. ஆமாம், டார்ச்சர் பண்ணியிருக்காங்கன்னு போது அப்போ இது வந்து என்ன காரணம்? இது எல்லாமே போதை தான். சமீபத்தோட எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்து ஹாஸ்டலில் வந்து காவல்துறை சோதனை போட்டது. 25 மாணவர்கள்கிட்ட இருந்து போதை வசதிகளை கைப்பற்றினாங்க. 20 பேர் மீது வழக்கு போட்டாங்க. அதில் 4 மாணவிகள் கூட. புரியுதுங்களா? நீங்கள் ஏன் அவங்கள ஏன் கைது பண்ணீங்க, அவங்களையும் மீது ஏன் வழக்கு போட்டீங்க? அந்த கல்லூரி நிர்வாகத்தின் மீது வழக்கு போட்டுருக்கோம். எந்த பல கனவுகளோட என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மகள், என்னுடைய மகன் உயர்ந்த கல்வியை கற்கணும் அப்படின்றதுக்காக பல லட்சம் பல கோடிகளை செலவு பண்ணி தான் பெரிய கல்லூரியில சேர்க்குறானுங்க. அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்டலில் இப்படி இருக்குன்னு சொன்னால் அந்த ஹாஸ்டல் நிர்வாக அதிகாரிகளை கைது பண்ணி உள்ளே போட்டோன்னா இன்னொரு ஹாஸ்டலில் அப்படி நடக்காது. சரி, நீங்கள் அந்த ஹாஸ்டலில் இது பண்ணீங்க
சோதனை பண்ணீங்க, அத்தனை பேர் மாட்டினாங்க. மற்ற தமிழ்நாடு முழுக்க எத்தனை ஹாஸ்டல் இருக்குது, தனியார் பள்ளி கல்லூரியுடைய ஹாஸ்டல், அத்தனை ஹாஸ்டல்லையும் சோதனை பண்ணியிருக்கணுமா இல்லையா? பண்ணிருக்கணும். ஏன் பண்ணல, ஏன் விட்டீங்க? இப்போ அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு. ஏன்னு சொன்னால் எல்லாமே பெரும்பாலான தனியார் பள்ளி கல்லூரிகள் எல்லாமே திமுகவினுடைய அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அதனால இவங்களால அங்கே போய் சோதனை பண்ண முடியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அதனுடைய எதிர்வல் தான் இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் இப்படி ஒரு கொடூரம். இது இந்த 21ஆம் நூற்றாண்டில் சோசியல் மீடியா இவ்வளோ வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு நிலையிலும் கூட ஒரு பெண் வந்து தன் காதலன் முன்னாடி இப்படியெல்லாம் நடத்தப்படுறான்னு சொன்னால் அப்போது என்ன இருக்குது? இது ஏதோ 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டு நம்மளாம் வரலாற்றில் படிச்சிருக்கக்கூடிய விஷயம்லாம் இப்போ கண்ணு முன்னாடி நடக்கிறது எப்படி பார்க்குறேன்னு சொன்னால் இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு காரணம் வந்து நாசமாக போகிறதுக்கு காரணம் போதை வஸ்துகள். திமுக வந்து இந்த போதையை நாட்டுக்குள்ள அனுமதிக்கிறதுனால தான் இவ்வளோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. ஆமாம், இன்னைக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் போய் திமுக கிட்ட வந்து யாருன்னா பெரிய ஆளை பிடிச்சி ஒரு 50 கோடி கொடுத்துருங்க, அடுத்த பாராளுமன்ற எம்பி சீட்டு உங்களுக்கு, அப்படிங்களா? அல்லது எம்எல்ஏ சீட்டு உங்களுக்கு. அவன் சம்பாதிச்ச காசு எதில் சம்பாதிச்சு வந்தவன்? போதைப் பொருள் விற்று சம்பாதிச்சா, சாராயம் விற்று சம்பாதிச்சா, எதுவும் கேட்க மாட்டான். புரியுது புரியுது. அப்போது இவங்க திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இது போன்ற விஷயங்கள் அதான் சொல்கிறேன். ஒரு 16 வயசு பையனுக்கு தெரியுது எங்கே போதை விற்கிது, பொருள் விற்கிதுன்னு, காவல்துறைக்கு தெரியாதா? இதுதான் என்னுடைய கேள்வி. புரியுது. நடப்பு கால அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க. மற்றும் ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி. நன்றி.